வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை அதிரடியா குறைஞ்சிருக்கு. கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலையுமே இன்னைக்கு குறைவா தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க கோயிலுக்கோ அலங்காரத்துக்கோ இல்ல வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பூக்கள் வாங்குற செலவு இன்னைக்கு பாதியா தாங்க இருக்கும். இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சூப்பர் ரோஜா கட்டு 150 ரூபாய்க்கு கிடைக்குது. முல்லைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 650 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் கிலோ 200 ரூபாய்க்கு கிடைக்குது. சாமந்தி வெள்ளை கிலோ 200 ரூபாய்க்கு கிடைக்குது. பன்னீர் ரோஜா கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெங்களூர் ரோஜா கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கிப்பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. மூர்த்த நாட்கள் முடிஞ்சதுனால பூக்களோட விலைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மூர்த்த நாள் வர வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை பூக்களோட விலை ஏறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நீங்க புதன்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ பூக்களை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வெள்ளிக்கிழமை விலையேற்றத்திலிருந்து தப்பிக்க முடியுங்க. பூக்களை மொட்டுக்களை வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம். விரிஞ்ச பூக்களுக்கு விலை கொஞ்சம் குறைவு. மொட்டுக்களை 2 நாள் கூட வச்சு பயன்படுத்தலாம். விரிஞ்ச பூக்களை அன்னன்னைக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டுக்குள்ள கிலோ கணக்கில் பூக்கள் விற்கிறாங்க. பூக்களை குறைவா வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாவும் மாலையாவும் கெட்டி விற்பாங்க, அங்க கூட வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் விலை குறைவா கிடைச்சிக்கிட்டு இருக்கு, பழங்களோட விலைகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோ வெளிவந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா லாபங்கிற லிஸ்ட்டை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். நாளைக்கு பூக்கள் விலையை பார்க்கலாம்.